கட்டை விரல் குழலின் அடிப்பகுதியில் தாங்கலாக இருக்க வேண்டும். ஆள்காட்டி, நடு, மோதிர விரல்கள் முறையே முதல் 3 துளைகளை இடது கையில் மூட வேண்டும். வலது கையில் அதே விரல்கள் அடுத்த 3 துளைகளை மூட வேண்டும். சுண்டு விரல் கடைசி துளைக்கு தேவைப்படும்போது பயன்படுத்தப்பட வேண்டும். விரல்கள் லேசாக வளைந்த நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். துளைகளை மூடுவதற்கு விரல்களின் சதைப்பகுதியை பயன்படுத்த வேண்டும். நகங்களால் துளைகளை மூடுவது சரியான முறையல்ல. ஒவ்வொரு துளையையும் தனித்தனியாக மூடி திறக்கும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஸ்வரங்கள் தெளிவாக ஒலிப்பதற்கு விரல்களை மெதுவாக உயர்த்தி பழக வேண்டும். மாணவர்கள் தங்களது வசதிக்கேற்ப விரல் நுனி அல்லது சதைப்பகுதியை பயன்படுத்தலாம், ஆனால் துளை முழுமையாக மூடப்பட வேண்டும். ஒவ்வொரு இசை ஸ்வரத்திற்கும் குறிப்பிட்ட துளைகளை மூடவும் திறக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஸ்வரத்திற்கான விரல் அமைப்பையும் தெளிவாக பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஸ்வரத்திற்கான பிங்கரிங் முறையையும் எழுத்து வடிவில் வழங்கலாம். ஆரம்பத்தில் மெதுவான வேகத்தில் வாசித்து பின்னர் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். சரியான பிங்கரிங் நுட்பத்துடன் சரியான காற்றோட்டமும் அவசியமாகும். குறைவான மற்றும் அதிகமான காற்றோட்டத்தில் உருவாகும் ஸ்வரங்களின் வேறுபாட்டை உணர வேண்டும். சில ஸ்வரங்களுக்கு விரல்களை லேசாக திறந்து அதிக காற்றை ஊத வேண்டியிருக்கும். இந்த நுட்பத்தையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். விரல்களை மெல்லியதாக அசைக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். இது சற்று உயர்நிலை பயிற்சி ஆகும். விரல்களை வேகமாக மாற்றி இயக்கும் பயிற்சிகளும் இசை வாசிப்பின் தரத்தை மேம்படுத்தும். சீரான பயிற்சி மிக முக்கியமானது. தினமும் குறிப்பிட்ட நேரம் பயிற்சி செய்வதன் மூலம் பிங்கரிங் நுட்பத்தை மேம்படுத்தலாம். ஆரம்ப எளிய பாடல்களை வாசிக்க பயிற்சி செய்து பின்னர் கடினமான பாடல்களுக்கு செல்லலாம். தவறுகளை உணர்ந்து திருத்துவதன் மூலமும் பொறுமையுடன் பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த புல்லாங்குழல் கலைஞராக முடியும். ஒவ்வொரு மாணவரின் உடல் அமைப்பிற்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கலாம். பொறுமையுடனும் சரியான வழிகாட்டுதலுடனும் பயிற்சி அளித்தால் மாணவர்கள் சிறந்த திறனை பெறுவார்கள்.